திருவாரூர் ஜங்ஷன், காரைக்குடி ஜங்ஷன், விருதுநகர் ஜங்ஷன், திருநெல்வேலி will leave shortly from. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனி 360. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி போகிற vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ட்ராவல் பண்ணோம், அங்கே எப்படி ரூம் எடுத்தோம், எங்கே தங்கினோம், அப்புறம் சீ வியூ எப்படி இருந்தது, ஏர்லி மார்னிங் வியூஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இது ஒரு வேளாங்கண்ணி சீரீஸாக நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் என் கூட சேர்ந்து வேளாங்கண்ணி வந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸில் தான் கிளம்புனோம். இது எக்மோர்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. 9:30 நைட் 9:30க்கு தாம்பரம் ரீச் ஆகுது. இப்போ தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஒவ்வொரு பயணமும் நம்ம ஒரு நோக்கத்தோடு தான் கிளம்புவோம். அதே மாதிரி இந்த வேளாங்கண்ணிக்கு ஒரு பயணம் நம்ம மனதில் ஒரு நம்பிக்கையோட கடவுளுடைய அருளை தேடி நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதிகாலை காலையில் 4-5 மணிக்கு நாகப்பட்டினம் ரீச் பண்ணுது நம்ம போகிற ட்ரெயின். அங்கே ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரெயினை எடுத்துடுறாங்க. நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி ரீச் பண்ணுற அந்த கேப்பில் இன்பிட்வீன் கேப் ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாகவும் போகலை, ரொம்ப ஸ்லோவாகவும் போகலை. நார்மலான ஸ்பீடில் தான் போகிறாங்க. இப்போ நம்ம நாகப்பட்டினம் ஸ்டேஷனை கடந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு ரீச் பண்ணிட்டோம். அதிகாலையில் காலையில் 4:30க்கு இறக்குறாங்க. இப்போ எல்லாரும் இறங்கி போயிட்டுருக்காங்க, நம்மளும் போயிட்டுருக்கோம். காலையில் ஷார்ப்பாக 4:30க்கு இறக்குறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் வேளாங்கண்ணிக்கு வரவங்கள ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுது அப்படின்றது இல்லை. நம்ம வரும்போதே இத்தனை கிலோமீட்டர் நம்ம தாண்டி வரும்போது மாதா கிட்ட வந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஃபீல் நமக்கு ஒவ்வொரு கிலோமீட்டர் தாண்டும் போதும் அந்த ஃபீல் கண்டிப்பாக வருது. அதோடு மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுதுன்னு இல்லை, மாதாவோட அன்பும் அருளும் தான் ஃபஸ்ட்டு நம்மளை ரிசீவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தாச்சு. வெளியில் இந்த மாதிரி கேபு, ஆட்டோ வர பேசஞ்சரை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக அந்த மாதிரி நிறைய வெளியே வெஹிக்கிள் இருக்குது. ஸ்டேஷனோட வெளிப்புறம் இப்படி தான் இருக்குது. இதோட டிசைன் நம்ம சர்ச்சை ஒத்து இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது கொஞ்சம் இருட்டாக இருக்கிறனால உங்களுக்கு சரியாக தெரியல. அடுத்து அங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோ எடுத்து ரூம் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். அந்த ஆட்டோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே நிறைய ஆட்டோ வருது. ஒருத்தவங்க 100ங்கிறாங்க, ஒருத்தவங்க 200 ரூபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸாக சொல்கிறாங்க.
அவசரமாக வர பேசஞ்சரை காலையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி 100 தான் மேக்ஸிமம் சொல்லலாம். பட் வந்து 200 வரைக்கும் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாங்கள் வந்து 150 அப்படின்னு ஒரு ஆட்டோ கேட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பெரிய ஃபேமிலி வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு ஆட்டோ வர்றப்போ நாங்கள் கேட்குறப்போ அவங்க 200 சொன்னாங்க எங்களுக்கு ப்ரைஸு. ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்க தனியாக தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி அந்த 200 சொன்ன ஆட்டோ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம ஷ்ரைன் ரூம்ஸ் புக்கிங் ஆஃபீஸை ரீச் பண்ணியாச்சு. இது வந்து வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தான் இருக்குது. எப்படி ரூம் வந்து புக் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ கூட மேக் பண்ணி போடுறேன். நமக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சென்ட் ஜோசப் பில்கிரிமேஜ்லேயே ரூம் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே போகிறப்பவே நம்ம ரூம் செக்இன் பண்ணுற இடத்துலையே மாஸ் டைமிங் தெரிகிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மேலே 3rd ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க, செகண்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருந்தாங்க. நம்ம மேலே போயாச்சு. நம்ம ரூமில் இருந்து கீழே பார்க்கும்போது வியூ வந்து இப்படி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த 2 சிலுவை தெரியுதுல்ல, அது வந்து ஒன்று வந்து இந்த செபாஸ்டின் சர்ச்சுன்னு நினைக்கிறேன், இன்னொன்று மார்னிங் ஸ்டார் சர்ச்சுக்கு போகிற அந்த வழின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பகலில் போய் பார்க்கலாம். இது வந்து அந்த பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது சர்ச்சோட வியூவும் அழகாகவே தெரியுது. அதிகாலையில் அந்த காற்று, அந்த அமைதி எல்லாமே மனதுக்கு வந்து ஒரு நிம்மதியை தருது, ஒரு ஒரு ஹாப்பினஸை தருதுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ரூமில் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சர்ச்சுக்கு போய் பார்த்துட்டு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ வந்து நாங்கள் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நடந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம். மார்னிங்கில் சர்ச்சை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பின்னாடி ப்ளூ ஸ்கை ஏதோ பேக்ரவுண்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. சர்ச்சில் வந்து இப்போ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இது வந்து 2026 ஜூலையில் எடுத்த வீடியோ. ஸோ நமக்கும் மாதாவுக்கும் ஒரு கண்ணாடி திரை மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் சைடு. நான் அதிலேயே பார்த்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சன்ரைஸ் பார்க்கலான்னு இப்போ போயிட்டுருக்கோம். இது வந்து பீச் ரோடில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கடைங்கள்லாம் சில கடைகள் க்ளோஸில் இருக்குது, சில கடைகள் இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அதிகாலையில் இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்கிது, அதை நம்ம இப்படி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோன்னு நினைக்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வந்து ஃபீல் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறப்ப வானம் வந்து இப்படி தான் இருக்குது. நான் ரைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பட் அது வந்து ரொம்ப டைம் ஆகுது. ஸோ நான் அதை வந்து தனி வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி கல் வந்து இப்போ கொட்டி வச்சுருக்காங்க வேளாங்கண்ணி பீச்சில். அந்த கடல் கரையோட அமைதி, அந்த வேவ்ஸோட சவுண்டு எல்லாமே ஒரு ஹாப்பினஸை நமக்கு தருது. அது ஒரு தனி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது.
சன்ரைஸ் வந்து இப்போ வீடியோவில் பார்க்கும்போது அந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. பட் டேரெக்டாக நாங்கள் பார்த்துட்ருக்கப்போ அந்த எல்லோ வந்து அவ்வளோவா கிளியராக விசிபிளாக இல்லை. பட் வீடியோவில் சூப்பராக தெரியுது. அப்புறம் டைம் ஆக ஆக தான் அந்த எல்லோ வந்து கொஞ்சம் நல்ல வெளியே சூரியன் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதோடய ரேஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து வீடியோவில் அந்த எல்லோ கலர் தெரிகிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு இந்த சன்ரைஸ் வீடியோ தனி வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்து கடல்லேருந்து எழும்பி வரும்ல, அந்த மாதிரி ஃபீல் வந்து எங்களுக்கு கிடைக்கல. முதல்லையே கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்ததா இல்லை என்னன்னு தெரில, பாதியிலேருந்து நாங்கள் பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சன்ரைஸ் ஆனதுக்கப்புறமேலு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த இடத்த பாருங்களேன். ரைஸ் ஆன இடத்துல ஒரு எல்லோ கலர் லைன் மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்புறம் வந்து கொஞ்சம் செல்ஃபி பாயிண்ட்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கூரை மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அது நைட் டைமில் லைட் எதுவும் இருக்குமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. சரின்னு அந்த கற்குவியல் போட்டிருந்தாங்கல்ல, அதிலேருந்து நாங்கள் இப்போ கீழே இறங்கி வந்து கொஞ்சம் அலைகளோடு நிற்போம் அப்படின்னு கீழே வந்தாச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று என்ஜாய் பண்ணிவிட்டு சரி ரூமுக்கு போகலாம், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் டீ கடை, கொஞ்சம் இந்த 10 ரூபா கடைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சில கடைகள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, சில கடை ஓப்பன் பண்ணலை. டீ வடை அந்த மாதிரி கடைகள் சில கடைகள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, சில மெழுகுதிரி கடைகள் மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கெட்லாம் வச்சுருப்பாங்கல்ல கடலில் குளிக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு சில கடைகள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா கடையும் இந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணலை. இது 6 to 7 இருக்கும் AM. நாங்கள் கரெக்டாக சன்ரைஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது திருப்பதி வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது 7 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி கோரி மன்றாடுவோம். ரிட்டர்ன் வரப்போ மாதா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியவே வந்து உங்களுக்கு அந்த ஆஃபரிங் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த சைடு போகிறப்போ வந்து அந்த சாரீ ஆஃபரிங் அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து அந்த கண்ணாடி திரையிலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி, இது மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி நம்ம பார்க்குறோம்ல அது. இங்கே வெளியவே உங்களுக்கு வந்து மாஸ் டைமிங் வச்சுருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3லேயுமே வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதை ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாஸ் டைமிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ அதுக்கு மேக் பண்ணி போடுறேன். நாங்கள் அதை பார்த்துட்டே இருக்கும்போது சர்ச் பெல்லோட சவுண்டு கேட்டது. சர்ச் பெல்லோட சவுண்டு வந்து மனதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் கடவுள் ஏற்றுக்கிட்ட மாதிரி, நம்முடைய நம்பிக்கைக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் இன்னும் புத்துணர்ச்சி விட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து நாங்கள் அப்படியே நடந்து ரூமுக்கு போகலான்னு நடக்கிற வழி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம்.
காலையில் அந்த க்ளீன் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சில ஹோட்டல்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இருந்தது. நான் வீடியோ எடுக்கலான்னு போகிறப்போ அது பறந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த க்ளீன் பண்ணுற டிராக்டருக்கு அந்த சைடு இருக்கிறது வந்து சென்ட் தாமஸ் பில்கிரிமேஜு. அதுக்கு கீழே தான் நிறைய சாப்பாட்டு கடைகள்லாம் போடுவாங்க. தோசை, முட்டை தோசை, ஆப்பம், புட்டு நிறைய போடுறாங்க. வடை அதெல்லாம் அங்கே நிறைய போடுறாங்க. வீக்கெண்டில் வந்து எல்லா கடையும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இப்போ நான் பார்க்கும்போது ஒரு 3-4 கடை தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. நாங்கள் சரி ஓகே இனி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரூம்லேயுமே நான் இப்போ வரும்போது தான் பார்த்தேன், அந்த ப்ளூ கலர் போர்டும் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. மாஸ் டைமிங்கோட பெரிய போர்டு. இதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் காட்டின வியூக்கும் இப்போ நான் காட்டின வியூக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரூம் வந்து பார்க்கலாம். எங்களுக்கு வந்து 2nd ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு 1 டே தங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சர்ச் ரூம் வந்து ஒரு 2 காட் கொடுத்துருக்காங்க, 2 பெட்டு கொடுத்துருக்காங்க, 2 பில்லோ, 2 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. ஒரு உடன் டேபிள் இருக்குது, ஒரு உடன் சேர் இருக்குது, அப்புறம் ஒரு மிரர், ஒரு சிங்க்கு, ஒரு ரெஸ்ட் ரூம். இப்படி தான் இருந்தது நாங்கள் எடுத்த ரூமு. 1 டேக்கு வந்து இது ஓகே தான். லைட் வந்து பெரிய டியூப் லைட் இல்லை, நம்மளுக்கு குண்டு பல்ப் மாதிரி எல்இடி பல்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேனுக்கு வந்து ரெகுலேட்டர் இருக்குது, அதில் எப்போவுமே அதே மாதிரி ரெகுலேட்டர் எதுவும் இல்லை. அதனால் நம்மளுக்கு ஸ்பீடு வந்து குறைக்கவோ கூட்டவோ முடியல. இது வந்து காலை டைமுக்கு ஓகேவாக இருக்குது. பட் வெயில் ஏற ஏற கொஞ்சம் ரூம் வெக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லாம் 24 hours நல்லா தண்ணி வருது. ஆனால் சரியான உப்பாக இருந்தது நான் பார்க்கும்போது. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் 1 டே நம்ம வெளியே தான் சுற்ற போகிறோம், திங்ஸ் தான் வைக்க போகிறோன்னு சொல்கிறப்ப இந்த ரூம், சர்ச் ரூம் வந்து கொஞ்சம் நல்ல ஓகேவான ரூமாக தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து அடுத்தடுத்த எபிசோடில் நான் அடுத்தடுத்த vlog வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை பாருங்கள். இந்த வேளாங்கண்ணி சீரீஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு வர அதே ஃபீல் உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.